வக்ஃப் என்பது எங்களது உரிமை, வக்ஃப் என்பது எங்களது பாதுகாப்பு. எவன் அப்பம் விட்டு சொத்துக்கு எவமல இங்க வந்து நின்று உரிமை கோருவது? வக்ஃப் சொத்து என்று சொல்லுகிற இந்த லட்சக்கணக்கான சொத்துக்கள் எவ்வாறு வந்தது என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது கதை அல்ல, அது ஒரு மாபெரும் வரலாறு. ஒன்றிய அரசு என்பது எங்களை அழிக்க துடிக்கிறது. எங்களுடைய எதிரிகள் என்பவை 5M என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு M என்பது முஸ்லீம், இன்னொரு M என்பது மிஷனரி என்று சொல்கின்ற கிறிஸ்தவர்கள், இன்னொரு M என்பது மார்க்சிஸ்ட் என்று சொல்லுகிற மார்க்சியவாதிகள், இன்னொரு M என்பது மெக்காலைஸ்ட் என்று சொல்லுகிற கல்வியாளர்கள், இன்னொரு M என்பது மெட்டீரியலிஸ்ட் என்று சொல்லுகிற பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லி இந்த ஐவரும் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி இலக்கை நிர்ணயித்துக் கொண்ட RSS இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே அதிகமான படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனையை கொண்டது திருநெல்வேலியினுடைய அரசு மருத்துவமனை. அந்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு இடம் தேடி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற தருணத்திலே 300 ஏக்கர் நிலத்தை வாருங்கள் நீங்கள் பொதுமக்களுடைய மருத்துவமனைக்காக நான் தருகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு காதர் சாஹிப் என்பவர் கொடுத்த அந்த நிலம்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பல கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர்களை காத்து கொண்டிருக்கிற நிலம். அதோடைய வேல்யூ இப்ப எவ்வளவுன்னு சொன்னா 60,000 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். ராணுவம், ரயில்வேவிற்கு அடுத்தபடியாக வக்ஃப் சொத்துக்கள் என்பவை அதிக நிலங்களை கொண்டவையாக இருக்கிறது. அதிலும் தமிழகத்திலே 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அந்த வக்ஃப் சொத்துக்களின் கீழ் தமிழகத்திலே வருகிறது என்ற அடிப்படையில் இந்தியாவிலே 3வது அதிகமான வக்ஃப் சொத்தை கொண்ட மாநிலம் தமிழகம் என்ற உரிமையோடுதான் திருடுகிற திருட்டு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், கண்டனங்களை பதிவு செய்கிறோம். மார்ச் மாதம் 10ஆம் தேதி அல்ல, இந்த சட்டத்தை எப்பொழுது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தாலும் இந்த சட்டம் ஒருபொழுதும் நிறைவேற்றப்படக்கூடாது. ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறார்களாம், தமிழக முதல்வர் தலைமையிலே நாங்கள் ஒரு நிதியளிப்பு நிவாரண முகாமை நாங்கள் நடத்த போகிறோம். அந்த கூட்டத்திற்காக வேண்டி வந்திருக்கிற முத்தவள்ளிகள் பஸ்ஸுக்கே காசு இல்லாம வந்திருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் ரூபாயை தாருங்கள் என்று கலெக்ஷன் செய்வதாக இன்றைக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வக்ஃப் வாரியம் இன்றைக்கு அது ஒரு வேஸ்ட் போர்டாக, வக்ஃப் போர்டு அல்ல, அது ஒரு வேஸ்ட் போர்டாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று சொல்லுகிற வக்ஃப் வாரியத்திலே இருந்து ஒரு மூத்த IAS அதிகாரி, பணியில் இருக்கிற ஓய்வு பெற்றவர் அல்ல, பணியில் இருக்கிற ஒரு அதிகாரி இதை செய் என்று உத்தரவு போட வேண்டிய ஒரு அதிகாரி இல்லை. இப்பொழுது ஒரு அதிகாரி இருக்கிறார், தாரேஷ் அகமது என்கின்ற அதிகாரி. அவர் நமது துணை முதல்வருடைய அவரது உதவியாளராக இருக்கிறார். சிஎம் கூட பார்த்தரலாம், ஆனா வக்ஃபினுடைய CEO பார்க்க முடியாத அளவிற்கு பணிகளால் வேலை பளுவால் நிறைந்திருக்கிறார். ஆனால் அவர்தான் வக்ஃபினுடைய CEO என்றால் எல்லாம் தெரியும். சென்னையினுடைய அமைச்சர் தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். என்றைக்கு தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றாரோ அந்த நாள்ல இருந்து களத்தில் இறங்கி இந்து அறநிலையத்துறை கோயிலுடைய சொத்துக்கள் அத்தனையும் தானே ஃபீல்டில் போய் எல்லாவற்றும் ஆக்கிரமிப்புகளை மீட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் எத்தனை ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டெடுத்தேன் என்று பட்டியல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் 69% ஓட்டுக்களை கொடுத்து உங்களை நாங்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறோமே, ஒரு நாளாவது எங்க துறையினுடைய அமைச்சர் இப்படி 1 சென்ட் நிலத்தை நாங்கள் மீட்டோம் என்று சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிற செய்தியை இதுவரை நாம் கேள்விப்பட்டிருப்போமா? மீண்டும் இதுபோல ஒரு கூட்டத்திலே சென்னையிலே பங்கெடுப்போம். அந்த கூட்டம் என்பது வக்ஃப் சட்டம் நாடாளுமன்றத்திலே இல்லாமலாக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது என்று சொல்லுகிற வெற்றி செய்தியை சொல்லுகிற வெற்றி விழாவாக அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றும்படி SDPI கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய நெல்லை முபாரக் அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். SDPI கட்சியின்
வடசென்னை மண்டலம் எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வக்ஃப் உரிமை மீட்பு மாநாட்டு நிகழ்விற்கு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய சென்னை வடக்கு மண்டலத்தினுடைய மண்டலத்தின் தலைவர், கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், அன்பிற்கினிய அன்பு சகோதரர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, மிகச் சிறப்பான முறையில் வருகை தந்திருக்கிற அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருகவென வரவேற்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மத்திய சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்டத்தின் தலைவர், பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களே, மிகச் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய துணை தலைவர், பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் எஸ்வி ராஜா அவர்களே, இந்த மாபெரும் நிகழ்வில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய வடக்கு மண்டலத்தினுடைய செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பு சகோதரர் முகமது ரஷீத் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற வர்த்தகர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கலீல் அவர்களே, எஸ்டிடியு தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் பூட்டோ சாகுல் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அன்பு சகோதரர் சம்சுத்தீன் அவர்களே, சலீம் ஜாஃபர் அவர்களே, அப்துல் பாசித் அவர்களே, சகோதரர் முஹைதீன் அவர்களே, ஷா நவாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அட்வொகேட் ராஜா முகம்மது அவர்களே, தீர்மானங்களை வாசித்து அமர்ந்திருக்கிற திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் சாதிக் அவர்களே, இங்கே தீர்மானங்களை வாசித்து அமர்ந்திருக்கிற மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அகமது அவர்களே, வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட தலைவர் அண்ணன் சீனி முகமது அவர்களே, எனக்கு முன்பாக மிகச் சிறப்பானதொரு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற பாசத்திற்குரிய ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு தலைவர் வழக்கறிஞர் பாரதி அவர்களே, விமன் இண்டியா மூமெண்டினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி ஃபாத்திமா கனி அவர்களே, மிகச் சிறப்பான முறையிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் எனது அன்பிற்கினிய அன்பு அண்ணன் ஹைதர் அலி அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நவிழ்வதற்காக காத்து கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பூட்டோ மைதீன் அவர்களே, இந்த நிகழ்வில் வக்ஃபினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான இந்த களத்தில் இன்றைக்கு முதல் ஆளாக களத்தில் நின்று கொண்டிருக்கிற எனது இரத்தத்தின் இரத்தங்களான எனது அன்பு எஸ்டிபிஐ கட்சியினுடைய உடன்பிறப்புக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக துவங்கி மிகச் சுருக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, 2 கோரிக்கைகளுக்காக வேண்டி தமிழகம் முழுவதும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இப்பொழுது இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் 2ஆம் சுதந்திர யுத்தமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு அரசியலமைப்பு விரோத
ஜனநாயக விரோத சிறுபான்மை சமூக விரோத வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு. 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திடு என்கின்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து SDPI ஜனவரி 15 ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை தொடங்கியது. தொடங்கும் பொழுது 2-3 மாநாடுகளோடு தொடங்கிய அந்த நிகழ்வு இப்பொழுது தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட மாநாடுகளை பொதுக்கூட்டங்களை நடத்தி இன்றைய தினம் இன்றைக்கு சென்னையிலே, அதிலும் மத்திய சென்னையிலே திரும்பிய பக்கமெல்லாம் தலைகள் நிரம்பி வழிகிற ஒரு மாபெரும் மக்கள் சங்கமத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சங்கமத்துடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் உங்களது கரங்களிலே இருந்து வருகிற ஒளி குறைவாக இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன். நம்முடைய கரங்களிலே இருந்து எழுகிற ஒளி எங்கே பாராளுமன்றத்திலே டெல்லியிலே வீற்றிருப்பவர்களுக்கு கூட, நீங்கள் டெல்லியில் இருந்தாலும் நாங்கள் சென்னையிலிருந்து உறக்க எங்களது குரலின் மூலமாகவே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எங்களால் திரும்ப பெற வைக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் ஓசையின் வெளிப்பாடாக நமது மாநாடுகள் அமைய வேண்டும் என்பதாக நான் கருதுகிறேன். அன்பார்ந்த அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேரும் வக்ஃபு சட்டத்தினுடைய ஆபத்து என்ன என்பதையெல்லாம் அவர்கள் வார்த்தைகளால் வடிக்கவில்லை, அவர்கள் படம் போட்டு காட்டிவிட்டார்கள் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு இந்த நாட்டிலே வக்ஃபு சட்டம் ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்ன என்பதை மிக அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, மிகப்பெரிய மாநாட்டின் வாயிலாக நானும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், வக்ஃபு சட்டம் என்பது ஏதோ நாட்டிலே ஒரு நிலத்திற்காக, இடத்திற்காக, செண்டு நிலத்திற்காக நடைபெறுகிற அல்லது ஏக்கர் கணக்கான நிலங்களுக்காக நடைபெறுகிற போராட்டம் அல்ல. மாறாக நிலம் என்பது என்னுடைய உரிமை. அதோடு சேர்ந்து இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை மக்களை அவர்களை அடிமைப்படுத்துகிற இன அழித்தொழுப்பு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வக்ஃபு சொத்து என்பது அண்ணன் முன்னாள் வக்ஃபு வாரிய தலைவர் சொல்லி காட்டியது போல இந்தியாவிலே ஏறத்தாழ 8 லட்சம் ஏக்கர் வக்ஃபுக்கென்று சொந்தமான நிலங்கள் இருக்கிறது. அந்த 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் என்பவை இந்தியாவிலே 3வது அதிக சொத்துக்களை கொண்ட இராணுவம், ரயில்வேவிற்கு அடுத்தபடியாக வக்ஃபு சொத்துக்கள் என்பவை அதிக நிலங்களை கொண்டவையாக இருக்கிறது. அதிலும் தமிழகத்திலே 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அந்த வக்ஃபு சொத்துக்களின் கீழ் தமிழகத்திலே வருகிறது என்ற அடிப்படையில் இந்தியாவிலே 3வது அதிகமான வக்ஃபு சொத்தை கொண்ட மாநிலம் தமிழகம் என்ற உரிமையோடு தான் இன்றைக்கு இந்த போராட்டம் இன்றைக்கு இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வக்ஃபு சட்டத்தின் மூலமாக அல்லது வக்ஃபு திருத்த சட்டம் என்று சொல்லுகிறார்கள். நான் எல்லா மாநாட்டிலும் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறேன், இது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, மாறாக வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், கண்டனங்களை பதிவு செய்கிறோம். காரணம் இருக்கிறது. எங்களுக்கும் இந்த நாட்டை ஆளுகிற மோடி அரசாங்கத்திற்கும் அமித்ஷா அரசாங்கத்திற்கும் ஏதோ எங்களுக்கு இடையில வாய்க்கா தகராறு இல்லை, எங்களுக்கு இடையில நிலப்பிரச்சனை இல்லை. மாறாக இந்த சமூகம் இன்றைக்கு ஒரு மாபெரும் இன அழித்தொழிப்பு நடவடிக்கையை எதிர்கொண்டிருக்கிற சூழலில் இருந்து அந்த மக்களுக்கு அதனை சுட்டிக்காட்டிட வேண்டும், இந்த சட்டங்களிலிருந்து இந்த மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் மாநாடுகளை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பான அன்பு சொந்தங்களே, நான் உறுதியாக இந்த மாநாட்டின் வாயிலாக எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொள்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். வரவிருக்கிற மார்ச் மாதம் 10 இந்த சட்டத்தை மீண்டும் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்றிய அரசு கொண்டு வரவிருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் 10 அல்ல, இந்த சட்டத்தை எப்பொழுது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தாலும் இந்த சட்டம் ஒருபொழுதும் நிறைவேற்றப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்று கூடி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன், இது வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை, இது ஏதோ ஒரு சமூகத்திற்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை,
ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரான சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது. எனவேதான் இவ்வளவு இரண்டாம் சுதந்திர யுத்தம் என்று வர்ணிக்கிற அளவிற்கு எவ்வாறு சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு எதிராக ஒரு இரண்டாம் சுதந்திர யுத்தம் இந்தியாவிலே நடத்தப்பட்ட அந்த சட்டத்திற்கு எதிராக அறவழியிலான போராட்டத்தை நாம் நடத்தினோமோ, அதுபோல இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொழுதும் நாங்கள் அந்த வக்ஃபு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வக்ஃபு என்பது எங்களது உரிமை, வக்ஃபு என்பது எங்களது பாதுகாப்பு என்று சொல்லி முழங்கி இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகளாக பல விஷயங்களை குறிப்பிட்டார்கள். நான் எல்லா கூட்டங்களிலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இந்த சட்டத்திலே ஏதோ ஒன்றோ இரண்டு ஷரத்துக்கள் ஆபத்தானது என்பதாக நாம் சொல்லி அந்த பிரிவினை நீக்கினால் நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கண்டிஷன் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த ஒட்டுமொத்த சட்டமும் அது குப்பையில் வீசி எறியப்பட வேண்டிய சட்டம், ஒட்டுமொத்த சட்டமும் இந்த நாட்டினுடைய கடலில் எறியப்பட வேண்டிய சட்டம் என்று சொல்லி அந்த சட்டமே கூடாது என்று தான் சொல்லுகிறோம். எனவேதான் இந்த சட்டத்தில் இருக்கிற ஷரத்துகளுக்கு உள்ளே சென்று எங்கேயும் நாம் விவாதிப்பதில்லை. அப்படி பார்த்தால் ஒன்று நல்லதாக ஒன்று கெட்டதாக தெரியலாம். ஆனால் அடிப்படையில் இந்த சட்டம் 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களையும் கொள்ளையடித்து இந்த சமூக மக்களை அனாதைகளாக நிர்கதியாக பிச்சைக்காரர்களாக விடுவதற்கான முதல் ஏற்பாடு, அதன் மீது ஆர்எஸ்எஸ்னுடைய கொடியை ஏற்றுகிற ஏற்பாடு என்கின்ற உள்ளார்ந்த அர்த்தத்தோடு இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு சொத்துக்கள் நம்மை விட்டு சென்று விட்டால், வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டால் இந்த நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஒரு மாபெரும் பொருளாதார பின்னடைவை அவர்கள் சந்திப்பார்கள். அவர்கள் மிகப்பெரிய கல்வியில் ஏற்கனவே குறைவாக இருக்கிற, தேசிய சராசரியை விட குறைவாக இருக்கிற முஸ்லிம்கள் மீண்டும் கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்படும். அவர்களது தொழில் நிறுவனங்கள் இல்லாமலாக்கப்படும். இன்றைக்கு வக்ஃபு நிலங்களை சுற்றி குடியிருக்கிற, அதற்காக முறையான வாடகையை செலுத்தி குடியிருக்கிற அந்த மக்கள் எல்லாம் திடீரென அங்கிருந்து புல்டோசர் ராஜாக்களால் அகற்றப்படுகிற வாய்ப்புகள் ஏற்படும். எனவே தான் சுட்டி காட்டுகிறோம், பொருளாதார அடிப்படையில், கல்வி அடிப்படையில், நம்முடைய வசிப்பிட உரிமை அடிப்படையில் அத்தனைக்கும் குந்தகம் ஏற்படுகிற சட்டமாக அல்லது குந்தகம் ஏற்படுத்துகிற சட்டமாக இந்த சட்டம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறோம். இந்த சட்டத்திலே ஒரு பிரிவு சொல்லி காட்டுகிறது. இப்ப இருக்கிற சட்டத்தினுடைய பிரிவு 107 என்று சொல்வார்கள், 107 என்று சொல்வார்கள். இந்த சட்டத்தின் அடிப்படையில், இப்பொழுது இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வக்ஃபு நிலத்தை ஒருவர் ஆக்கிரமித்து விட்டார் என்று சொன்னால், அது 10 வருடமாக ஆக்கிரமித்திருக்கிறார், 20 வருடமாக ஆக்கிரமித்திருக்கிறார், 30-50 வருடமாக ஆக்கிரமித்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று இப்பொழுது இருக்கிற வக்ஃபு சட்டத்தின் அடிப்படையில் 500,000 வருடங்கள் கழித்து கூட நீதிமன்றத்திற்கு சென்று இந்த இடம் எங்களுக்கு வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்லி நீதிமன்றத்திலே போராடி பெற்றிட முடியும். அந்த உரிமையை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு சட்டம் இல்லாமலாக்குகிறது. அந்த உரிமையை இல்லாமலாக்குகிறது என்று சொன்னால் நீங்க எங்க போய் வழக்கு போடுவீங்க? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கையில் அதிகாரம் கொடுப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? பாபரி பள்ளிவாசலுடைய பிரச்சனைக்கு துவக்க புள்ளியாக அமைந்தது 1949 கே நையார் என்று சொல்லுகிற ஒரு மாவட்ட நீதிபதியாக, மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஃபைசாபாத் மாவட்ட நீதிபதி தானே இன்றைக்கு இந்த ராமர் கோயில் பிரச்சனைக்கு அச்சாரமிட்டது என்பதை நாம் மறந்துவிடவில்லை. நீதிமன்றங்களை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி இந்த சட்டம் சொல்லியிருந்தாலும் கூட லாஜிக்கலி அது ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். இல்லை, நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது, அருகில் இருக்கிற வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு செல்லக்கூடாது, எங்கேயும் செல்லக்கூடாது, ஆட்சித்தலைவரிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்வது அநியாயத்திலும் அநியாயம் இல்லையா? 12 வருஷம் நீங்கள் ஒரு இடத்தை நீங்கள் அனுபவித்து விட்டால், வக்ஃபு இடத்தை அனுபவித்து விட்டால், அதுக்கப்புறம் அந்த இடத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் கிளைம் பண்ணலாம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை ஒன்ஸ் வக்ஃப் என்பது ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்வார்கள். ஒரு முறை இது இறைவனுக்காக, மார்க்க பணிகளுக்காக என்று நினைத்து நியத்து வைத்து அவர் அதை வழங்கிவிட்டார் என்று சொன்னால் கொடுத்தவரே கூட அதனை திரும்ப கேட்க முடியாது. நான் தான் கொடுத்தேன், இப்போ எனக்கு வேற எண்ணம் இருக்கிறது, எனக்கு அந்த இடத்தை தாருங்கள் என்று 1 இன்ச் நிலத்தை கூட ஒருவராலும் திரும்ப பெற முடியாது.
அப்படி வலுவாக இறைவனுக்காக இந்த சமூகத்திற்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை அபகரிப்பதற்கு எங்கோ இருந்து ஒரு சட்டத்தை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கொண்டு வந்தால் இந்த சட்டத்திற்கு கட்டுப்படுவதை விட எவன் அப்பம் விட்டு சொத்துக்கு எவமல இங்க வந்து நின்று உரிமை கோருவது என்று எங்க ஊர் பாஷையில சொல்ல வேண்டியது வரும். அதுதானே வரும். யார் சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுவது? இது எங்களுடைய தாத்தா முப்பாட்டன் தந்த சொத்து, அங்கிருந்து எங்களுக்கு வந்த சொத்து, இந்த நாட்டுடைய மன்னர்களால் வழங்கப்பட்ட சொத்து, ஆற்காடு நவாபுகளால் வழங்கப்பட்ட சொத்து என்று 8 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை அபகரிப்பவர்கள் அல்ல. 1 இன்ச்சு நிலத்தை கூட உங்களுக்கு நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாட்டை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 1 இன்ச்சு இடம் கூட கிடையாது. 1 இன்ச்சு இடத்தை கூட நான் விட்டு தர மாட்டேன் என்று சொல்லி யோகி சொல்லுகிறார். உத்தரப்பிரதேசத்துடைய யோகி அங்கு இருக்கிற வக்ஃபு இடங்கள் எல்லாம் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1 இன்ச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தையும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உலக நீதிமன்றத்திற்கு சென்றால் கூட வக்ஃபு சொத்துக்கள் என்பவை யாரையாவது ஆக்கிரமித்து வாங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே அவர்களுக்கு புரிகிற வகையில் சொல்லுகிறோம். இந்த நிலங்கள் என்பவை, இந்த இடங்கள் என்பவை அது இறைவனுக்கு சொந்தமானது. உங்கள் பாஷையில் சொல்வதாக இருந்தால் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வதை போல இது மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கிவிடும். எனவே இந்த சட்டத்தில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மாநாடுகளைத்தான் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது புரியாம இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூட, அதனுடைய நிர்வாகிகள், இப்பொழுதைய எம்பி ஆராசா போன்றவர்கள் கூட வக்ஃபு சொத்து ஒரு விவாதத்தில் பேசும் பொழுது சொல்லுகிறார், வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிற இந்த லட்சக்கணக்கான சொத்துக்கள் எவ்வாறு வந்தது என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது கதை அல்ல, அது ஒரு மாபெரும் வரலாறு. ஒரு வரலாற்றை கூட கதை என்று அறிந்தவர்கள் கூட எப்படி சொல்ல முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அதிலே சொல்லுகிறார், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை அடைந்த பொழுது இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சென்றார்கள். அங்கே சென்ற மக்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு செல்லும் பொழுது அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாவின் மீது நியத்து வைத்து சென்று விட்டார்கள். அதுதான் வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிறார். அது வக்ஃபு சொத்து அல்ல, அதுக்கு பேர் எனிமி ப்ராப்பர்ட்டி. பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் இங்கே விட்டு சென்ற எல்லா சொத்துக்கும் பெயர் எனிமி ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் கூட அந்த சொத்துக்கள் இருக்கிறது. எனிமி ப்ராப்பர்ட்டி என்பவை வேறு, வக்ஃபு சொத்துக்கள் என்பவை வேறு. இது கூட தெரியாமல் நாடாளுமன்றத்திலே ஜேபிசி கூட்டு பாராளுமன்ற நடவடிக்கை குழுவில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்று நினைத்தால் நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. சாதாரண செய்தி. வக்ஃபு என்பது இறைவனுக்காக நானோ என்னுடைய குடும்பமோ இங்கு இருக்கிற தனவந்தர்களோ லட்சக்கணக்கில் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். என்னுடைய சொந்த ஊரான திருநெல்வேலி தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே அதிகமான படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனையை கொண்டது திருநெல்வேலியினுடைய அரசு மருத்துவமனை. அந்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு இடம் தேடி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற தருணத்திலே 300 ஏக்கர் நிலத்தை வாருங்கள், நீங்கள் பொதுமக்களுடைய மருத்துவமனைக்காக நான் தருகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு காதர் சாஹிப் என்பவர் கொடுத்த அந்த நிலம்தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பல கோடிக்கணக்கான மக்களுடைய உயிர்களை காத்து கொண்டிருக்கிற நிலம். அதோடைய வேல்யூன்னு இப்போ எவ்வளோன்னு சொன்னால் 60,000 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு என் பிள்ளைக்கென்று ஒரு காசுகளாக சேர்க்கிற இந்த சமூகத்திலே வேண்டாம் எனக்கு அந்த சொத்து என்று சொல்லி 60,000 கோடி ரூபாய் சொத்துக்களை விட்டு சென்ற மகான்கள் வாழ்ந்த பூமியாக இந்த பூமி இருந்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒரு ஆத்மாவை காப்பாற்றுபவன் ஒரு சமூகத்தையே காப்பதற்கு சமம் என்று சொல்லுகிற இறை வாக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தானங்கள் இவை. இப்படி 60,000 கோடி பெருமானமுள்ள சொத்துக்களை தானமாக வழங்கியவர்களா யாருடைய ஆக்கிரமிப்பு சொத்தையும் எடுத்திருப்பார்கள், யாருடைய எனிமி ப்ராப்பர்ட்டியை எடுத்திருப்பார்கள். நம்ப முடியவில்லை என்பது மட்டுமல்ல, கதைக்கே உதவாத காரியங்களாக இவை இருக்கிறது. எனவேதான் நாங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்தை மட்டுமல்ல, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற என்பிஏ, என்ஆர்சி
என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ போன்றவையை, அதுபோல பொது சிவில் சட்டங்களை, அதுபோல முத்தலாக்கு சட்டங்களை, அதுபோல இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃபு திருத்த சட்டங்களை, சிறுபான்மை சமூக மக்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற யுஏபிஏ, என்ஐஏ போன்ற அத்தனை சட்டங்களும் ஜனநாயக விரோதமானவை, இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை இல்லாமலாக்குபவை, மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி ஜனநாயக அறவழியில இன்றைக்கு நாட்டிலே குரல்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இந்த மக்களை சட்டங்கள் திட்டங்களை போட்டு இந்த சிறுபான்மை மக்களை மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றிவிட அவர்கள் துடிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பொழுதும் நாங்கள் அதனை அனுமதியோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு தோழர் தியாகு போன்றவர்கள், அதுபோல தோழர் பாரதி போன்றவர்கள் இன்றைக்கு மேடையில் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூரிலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்த திட்டமிட்டிருந்த சங்க பரிவார சக்திகளுடைய சதிகளை முறியடிப்பதற்காக ஒரு அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்திற்கு தோழர் தியாகு அவர்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்து நிறைவாக சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த கோவையிலே மீண்டும் ஒரு கலவரத்தை இந்த இந்துத்துவ சங்க பரிவார சக்திகள் நடத்த துடித்தார்கள் என்று சொன்னால் சிறுபான்மை சமூக மக்களை மனித அரண்களாக நின்று காப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன மதச்சார்பற்ற சக்திகள் இந்த தமிழகத்தில், இந்தியாவில் இன்னும் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் திருவடிக்குடில் சுவாமிகள் வந்து பேசுகிறார். அதன் அடிப்படையில் தான் ரவிச்சந்திரன் முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று பேசுகிறார். அதன் அடிப்படையில் தான் பாஸ்டர் மார்க் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லோரையும் ஒன்றிணைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஜனநாயக இயக்கமாக இன்றைக்கு இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் எவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லுகிறோமோ அதுபோல ஒன்றிய அரசினுடைய அந்த பிடிகளுக்குள் சிக்காமல் தமிழகத்துடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பது, தமிழகத்துடைய சிறுபான்மை முஸ்லிம்களுடைய உரிமையை பாதுகாப்பது தமிழகத்திலே ஆளுகிற சமூக நீதி அரசினுடைய கடமை என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்றிய அரசு என்பது எங்களை அழிக்க துடிக்கிறது. எங்களுடைய எதிரிகள் என்பவை 5M என்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு எம் என்பது முஸ்லீம், இன்னொரு எம் என்பது மிஷனரி என்று சொல்கின்ற கிறிஸ்தவர்கள், இன்னொரு எம் என்பது மார்க்சிஸ்ட் என்று சொல்லுகிற மார்க்சியவாதிகள், இன்னொரு எம் என்பது மெக்காலைஸ்ட் என்று சொல்லுகிற கல்வியாளர்கள், இன்னொரு எம் என்பது மெட்டீரியலிஸ்ட் என்று சொல்லுகிற பொருளாதார அதாவது பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லி இந்த ஐவரும் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி இலக்கை நிர்ணயித்துக் கொண்ட RSS இன்றைக்கு களமாடிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக இங்கு இருக்கிற மதச்சார்பற்ற சக்திகள் திரள வேண்டும். மனித அரணாக நின்று உங்களை கலவரத்திலே பாதுகாப்போம் என்று சொன்னதை போல மனித அரணாக நின்று இங்கே இன்றைக்கு வாழுகிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக சட்டங்கள் திட்டங்கள் எவை கொண்டு வரப்பட்டாலும் அதனை அடித்து சுக்குநூறாக்குகிற பொறுப்பு இன்றைக்கு இங்கே இருக்கிற மதச்சார்பற்ற சக்திகளுக்கு இருக்கிறது. சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற பல போராட்டங்களை நடத்தினோம். திருப்பரங்குன்றத்திலே கூட அங்கு இருக்கிற மக்களை மதங்களாக பிளவுபடுத்துகிற பாசிச சங்கபரிவார சக்திகளுடைய அந்த சூழ்ச்சிகளை இன்றைக்கு முறியடிக்கிற நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த நடவடிக்கைகளோடு சேர்ந்து ஏதோ முஸ்லிம்கள் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்கின்ற வகையிலான ஒரு சார்பு நடவடிக்கையாக இங்கே வாழுகிற மக்களுடைய உணர்வுகள் இல்லாமல் இங்கு இருக்கிற பொதுத்தளத்திலே பயணிக்கிற அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் நாம் காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழக அரசிட்ட பல கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். நாங்கள் வைக்கிற கோரிக்கை ஒவ்வொன்றையும் இந்த சமூகம்தான் எங்களுக்கு 69% வாக்குகளை அளித்தது என்கிற உணர்வோடு புரிந்து கொள்ளாமல் இவர்கள் எதிர்க்கட்சிகள், இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதாக ஆளுகிற திமுக அரசு இன்றைக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல, இது ஜனநாயக பூர்வமானது அல்ல. இங்கே இருக்கிற முஸ்லிம்களை காப்பதற்காக வேண்டித்தான், முஸ்லிம்களை மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஜனநாயக உணர்வை பாதுகாப்போம் என்று சொல்லித்தான்
2021 69% வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்தீர்கள். ஆனால் அன்றைக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இன்றைக்கு காற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியை அண்ணன் ஹைதர் அலி அண்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இன்றும் மீதி இருக்கிற பல பகுதிகள் என்பவை சோகமயமானவை. இந்தியாவில் வாழுகிற முஸ்லிம்களுடைய தற்போதைய நிலை என்பது இங்கே ஆளுகிற பாசிச சங்க பரிவார்களால் மட்டுமல்ல, இன்றைக்கு சமூகத்தோடு கலந்து விட்டிருக்கிற RSS சதித்திட்டங்களால் முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லுகிற, எங்களையும் ஒரு உயிராக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற, அமெரிக்காவிலே பிளாக்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொன்னதை போல முஸ்லிம்களையும் ஒரு மனிதனாக கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நிலையில்தான் இன்றைக்கு இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை முஸ்லிம்களுடைய நிலை இருக்கிறது. ஆனால் இப்படி இருக்கிற நிலையில தான் இன்றைக்கு எத்தனையோ உரிமைகளை கேட்டு போராடுகிறோம். அந்த உரிமைகள் எல்லாம் காற்றில் கரைக்கப்பட்ட ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளிலே பலரும் உருது மொழி பேசுபவர்களாக இருக்கின்றீர்கள். உருது மொழியினுடைய நிலை என்ன? உருது என்பது பெரும்பாலும் சிறுபான்மை முஸ்லிம்களால் பேசப்படுகிற மொழியாக இருக்கிறது. சென்னை இந்த பீச் ரோட்டில் இருக்கிற பிரசிடென்சி கல்லூரி என்கின்ற பாரம்பரியமிக்க நூற்றாண்டு நிறுவனத்திலே இருக்கிற உருது துறை என்பது இப்பொழுது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கப்படாததால், காலியான பேராசிரியர் பணிகள் நிரப்பப்படாததால் இன்றைக்கு பிரசிடென்சி கல்லூரியிலே உருது மொழி துறை என்பதே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்? உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற தமிழகத்துடைய அமைச்சர் அல்லவா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதுவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. எத்தனையோ கோரிக்கைகளை வழங்கி இருக்கிறோம், இதுவரை அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. அதுபோல நான் எல்லா கூட்டங்களிலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இங்கே வாழுகிற சிறுபான்மை சமூக மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று மட்டும் இந்த அரசு சொன்னால் போதாது. இங்கே வாழுகிற சிறுபான்மை மக்களை நாங்கள் நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லுகிற பாஜகவினுடைய நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கையாக சிறுபான்மை சமூக மக்களை சக்திப்படுத்துகிற நடவடிக்கையும் ஒரு அரசிடம் இருந்துதான் வர வேண்டும். அந்த அரசுல இங்கே இருக்கிற TNPSC உறுப்பினராக ஒரு முஸ்லீமை கொண்டு வாருங்கள் என்று 4 ஆண்டுகளாக கேட்கிறோம். 2 கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் 6 பேர் இருக்கிறார்கள். 13 பேர் இருக்க வேண்டிய குழுவில் வெறும் 6 பேர் மட்டும் இருக்கிறார்கள். எங்களையும் பேருக்கு ஒருவராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதுவரை இந்த அரசினுடைய காதிலே இது விழவே இல்லை. அது மட்டுமா, சிறுபான்மை சமூகத்தின் சார்பில் இன்றைக்கு காவல்துறையிலோ அல்லது வருவாய்த்துறையிலோ பணி செய்கிற TPS என்கின்ற பட்டங்களை பெற்ற, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் போன்ற பட்டங்களை பெற்றிருக்கிற சிறுபான்மை அந்த காவல் அதிகாரிகளை, வருவாய் அதிகாரிகளை IAS IPS என்கின்ற கன்ஃபர்ட் IAS ஆக ஆக்குங்கள், கன்ஃபர்ட் IPS ஆக ஆக்குங்கள். ஒரு மாநில முதலமைச்சர் நினைத்தால் நடக்கும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு முஸ்லீம் IAS IPS கன்ஃபர்ட் கூட இதுவரை நாம் பார்க்கவில்லை. தமிழ்நாட்டிலே இருக்கிற IIT இயக்குனர் காமகோடி என்பவர் குடிக்கிற மாட்டினுடைய கோமியத்தில் தான் நோய்க்கு சிறந்த மருந்து இருக்கிறது என்று சொல்லுகிற ஒருவர் இந்தியாவினுடைய IIT துணைவேந்தராக, டைரக்டராக, இயக்குனராக வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிற அந்த டைரக்டர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் IIT-யை அலங்கரிக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகத்திலும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்திலும் ஒரு முஸ்லீம் வைஸ் சான்சலர் இதுவரை இந்த 4 ஆண்டுகளிலே வரவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், சென்னை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் சாதிக் அவர்கள் துணைவேந்தராக இருந்த காலம் தொட்டு அதற்கு பின்பு ஒரு முஸ்லீம் பல்கலைக்கழக துணைவேந்தரும் வரவில்லையே, ஏன் என்று கேட்பதற்கு எங்களுக்கு கடமை இல்லையா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். அது ஏதோ எங்களுக்கான ஆசை அல்ல, மாறாக இந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு என்பது நம்முடைய பிறப்புரிமை என்ற அடிப்படையில் போராட்டத்தை நடத்துகிறோம்.
இன்றைக்கு 7% உயர்த்தப்பட வேண்டிய அந்த இடஒதுக்கீடு இதுவரை கிடப்பில் கிடக்கிற காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். சென்னையிலே அதற்காக வேண்டிய ஒரு போராட்டத்தை எஸ்டிபிஐ ஒருங்கிணைத்தால் காவல் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் தலைமை அதை விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். மாநிலத்தினுடைய தலைமை அதை விரும்பவில்லை, எனவே இந்த போராட்டங்களை நடத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு புரியல. சமூக நீதி அரசு என்று சொன்னால் வாலண்டியராக தன்னார்வமாக வந்து செய்ய வேண்டிய இந்த பணிகளை செய்கிற இயக்கங்களை கூட முடக்குவது என்பது என்ன வகையான சமூக நீதி என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதோடு சேர்ந்து இன்றைக்கு வக்ஃபு போர்டினுடைய பராமரிப்பு அது மிக முக்கியமானது. வக்ஃபுடைய சோக கதை இருக்கு பாருங்க, அத மாதிரி ஒரு சோக கதை வேற எங்கேயுமே இருக்காதுங்க. வக்ஃபு போர்டுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து இன்றைக்கு பிரச்சனைகளுக்காக வேண்டி இங்கே அருகில் இருக்கிற வக்ஃபு போர்டுக்கு வருகிறார்கள், வக்ஃபு வாரியத்திற்கு வருகிறார்கள். ஆனால் வக்ஃபு வாரியத்தில் வந்து பார்த்தா தூங்கி வழிகிற அதிகாரிகளை தாண்டி, ஓய்வு பெற்ற வயதான அதிகாரிகளை தாண்டி வருகிற முதுமையான முத்தவள்ளிகளுக்கு பதில் சொல்லுவதற்கான அதிகாரிகள் கூட அங்கே இல்லை. ஏறத்தாழ 100க்கும் அதிகமான அதிகாரிகள் அங்கே பணி செய்வதாக சொல்லுகிறார்கள். ஆனால் 100க்கும் அதிகமான அதிகாரிகள் பணி செய்கிற அவர்கள் ஆரோக்கியத்தோடு வருபவருடைய குறையை கேட்டு 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்களை பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிற இந்த வக்ஃபு வாரியம் என்கின்ற நிலையில் அந்த வக்ஃபு வாரியம் இல்லை. ஏன்? அந்த வக்ஃபு வாரியத்துக்கு கொடுக்கிற மொத்த அரசாங்கத்துடைய அந்த சலுகை நிதி என்பதே வெறும் 10 கோடி ரூபாய். எஸ்பி சேகருடைய வீட்டுக்கு போய் அவருடைய தந்தையாரை அழைத்து அங்கே சாலைக்கு பெயர் வைக்கிறார். தமிழகத்துடைய முதல்வர் ஸ்கவுட்டுக்கு 10 கோடி ரூபாயை தானாக கேட்காமல் ஒதுக்குகிறார். 69% வாக்குகளை கொடுத்த சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை வழங்குவதற்கு இதுவரை தயாரில்லை. அது மட்டுமாங்க, ஊழியர்கள் இல்லை, ஜட்ஜஸ் இல்லை. இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஏறத்தாழ 1 ஆண்டுக்கு முன்பே கொடுத்திருக்கிறது. வக்ஃபு வாரியத்தால் தேர்தல் நடத்த முடியாது, வக்ஃபு வாரியத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது வக்ஃபு வாரியத்துடைய அதிகாரத்தை மட்டுமல்ல, வக்ஃபு சொத்தை அபகரிப்பதற்கு அந்த தீர்ப்பு ஒரு காரணமாக அமைந்து விடலாம். இதை போய் நீதிமன்றத்தில் போய் வலுவா பேசி சட்ட வல்லுநர்களை வைத்து எங்களது உரிமையை கேட்டு பெறுகிற போராடி பெறுகிற பணியை கூட இதுவரை தமிழகத்துடைய சமூக நீதி அரசு வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கவில்லை, வழிகாட்டவில்லை, பொருளாதாரம் வழங்கவில்லை என்று சொன்னால் வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசி என்னங்க செய்ய? இத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கு பணம் பெருமானம் உள்ள சொத்துக்களை நம் கண் முன்பாக இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோமே. என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு முழு நேர சிஇஓ இல்லை. நான் எல்லா கூட்டத்திலையும் வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று சொல்லுகிற வக்ஃபு வாரியத்தில் இருந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, பணியில் இருக்கிற ஓய்வு பெற்றவர் அல்ல, பணியில் இருக்கிற ஒரு அதிகாரி இதை செய் என்று உத்தரவு போட வேண்டிய ஒரு அதிகாரி இல்லை. இப்பொழுது ஒரு அதிகாரி இருக்கிறார், தாரேஷ் அகமது என்கின்ற அதிகாரி. அவர் நமது துணை முதல்வருடைய அவரது உதவியாளராக இருக்கிறார். எனவே அவரை போய் பார்க்கணும்னா செக்ரட்டரியேட்ல போய் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு சிஇஓ, சிஎம் கூட பார்த்திடலாம், ஆனால் வக்ஃபுனுடைய சிஇஓவை பார்க்க முடியாத அளவிற்கு பணிகளால் வேலை பளுவால் நிறைந்திருக்கிறார். ஆனால் அவர்தான் வக்ஃபினுடைய சிஇஓ என்றால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அவரை ஒரு முழு நேர சிஇஓவாக நியமிங்கள் என்று சொல்லுகிறோம். சித்திக் ஐஏஎஸ் இருக்கிறார், அது மாதிரியான ஐஏஎஸ்களை நியமிங்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு இந்த அரசுக்கு மனம் வரவில்லை. போராடினால் எஸ்டிபிஐ முற்றுகையிடுவோம் என்று சொன்னால் சில சில்லறை அறிவிப்புகளை தருகிறார்கள். நாங்கள் சிஇஓவை கேட்டால் அவர்கள் ஒரு சிஏஓவை போடுகிறார்கள். நாங்கள் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை கேட்டால் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக ரிட்டையர்டான ஒரு ஆர்டிஓவை போடுறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தாங்கையான்னு கேட்டால் தருவதற்கு தயாரில்லை. இதில் துயரத்திலும் பெருந்துயரம். நான் செல்லுகிற எல்லா இடங்களிலும் அங்கே இருக்கிற பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிகள் தலைவர்கள் வந்து சந்திக்கிறார்கள். வக்ஃபு வாரிய அலுவலகம் சென்னையில் எங்கிருக்கின்றது இன்று கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 60-70 வயதை கடந்த சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கிறோம். நாங்கள் சென்னைக்கு வந்தால் எந்த அதிகாரியையும் பார்க்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் திரும்ப வருகிறோம்.
நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டு நம்மிடத்திலே முறையிடுகிறார்கள். அந்த அளவிற்கு வக்ஃப் வாரியம் இன்றைக்கு அது ஒரு வேஸ்ட் போர்டாக, வக்ஃப் போர்டு அல்ல, அது ஒரு வேஸ்ட் போர்டாக இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் ஒரு செய்தி, அதிர்ச்சி அளிக்கிற ஒரு செய்தி நம்மை வந்தடைந்திருக்கிறது. வரவிருக்கிற 1ஆம் தேதி தமிழகத்துடைய முதல்வர் தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடவிருக்கிறார். உண்மையிலேயே எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொண்டாடவிருக்கிற அந்த பிறந்த நாளைக்கு அங்கே பழனியிலையும் திருநெல்வேலியிலையும் ராமநாதபுரத்திலையும் கன்னியாகுமரியிலிருந்து முத்தவள்ளிகள் வழக்கிற்காக அங்கே வருகிறார்கள் அல்லவா வக்ஃப் போர்டுக்கு. பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஆக்கிரமிப்பு சொத்துக்களை பேசுவதற்காக வக்ஃப் வாரியத்திற்கு வந்தால் வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறார்களாம், தமிழக முதல்வர் தலைமையிலே நாங்கள் ஒரு நிதியளிப்பு நிவாரண முகாமை நாங்கள் நடத்தப் போகிறோம். அந்த கூட்டத்திற்காக வேண்டி வந்திருக்கிற முத்தவள்ளிகள் பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் வந்திருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 5-5 லட்சம் ரூபாயை தாருங்கள் என்று கலெக்ஷன் செய்வதாக இன்றைக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தமிழகத்துடைய உளவுத்துறை விழித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ கடத்தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா இது மாறிடக்கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம். முத்தவள்ளியுடைய கையிலிருந்து காசு வாங்கி ஒரு பிறந்த நாள் விழாவை நடத்துவதற்கு இவர்கள் தலைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை தமிழக முதல்வரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழகத்துடைய உளவுத்துறைக்கு இருக்கிறது. இது போன்ற செய்திகளை தமிழக அரசினுடைய காதுகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே வருகிறோம். ஆனால் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்னையினுடைய அமைச்சர் தான் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். என்றைக்கு தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றாரோ அந்த நாள்ல இருந்து களத்தில் இறங்கி இந்து அறநிலையத்துறை கோயிலுடைய சொத்துக்கள் அத்தனையும் தானே ஃபீல்டில் போய் எல்லாவற்றும் ஆக்கிரமிப்புகளை மீட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் எத்தனை ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டெடுத்தேன் என்று பட்டியல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்துடைய முதல்வரும் இணைந்து இது ஆன்மீக அரசு என்று புலகாங்கிதம் அடைகிறார். யாருடைய சொத்தும் யாருக்கும் ஹலால் அல்ல. யார் சொத்தாக இருந்தாலும் அது மீட்டெடுக்கப்பட்டு அந்த சமூகத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் 69% ஓட்டுக்களை கொடுத்து உங்களை நாங்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறோமே, ஒரு நாளாவது எங்க துறையினுடைய அமைச்சர் இப்படி 1 சென்ட் நிலத்தை நாங்கள் மீட்டோம் என்று சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிற செய்தியை இதுவரை நாம் கேள்விப்பட்டிருப்போமா? ஒரு நாளாவது கோர்ட்ல போய் வழக்காடுறதுக்கே முடியலையேங்க. நீதிமன்றத்தில் வழக்காடி வாங்குவதற்கு முடியல. ராஜா முகமது சிரித்துக் கொண்டிருக்கிறார். அனுதினமும் அவர் வக்ஃப் வாரியத்தில் போய் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கே இங்கே சமூக நீதியிலே ஏன் சிறுபான்மை மக்களுக்கு இடமில்லை என்று கேட்கிறோம். இந்த கேள்வி சகோதரத்துவமான கேள்வி. இது எதிர்கட்சி கேள்வி என்று நினைத்தால் உங்களது பார்வைக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஒரு ஆளுங்கட்சி ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சி சரியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழகத்துடைய தலைவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களே, அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். இந்தியாவிலே ஆளுகிற அரசுகள், சங்கபரிவார அரசுகள் எங்களை இல்லாமலாக்க துடித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் எங்களது உரிமையை, எங்களது உணர்வை, எங்களது நிலத்தை, எங்களது வழிபாட்டு உரிமையை தாருங்கள் என்று கேட்பதற்கு இந்தியாவினுடைய சிறுபான்மை சமூக மக்கள் ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறுதிட்டு சொல்லுகிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற எஸ்டிபி எப்படியாவது விலை கொடுத்து வாங்கணும் என்று ஆளுங்கட்சியினர் நினைப்பதாக சொல்லுகிறார்கள். நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், எங்களது குரல் மக்களுக்கான குரல். எங்களது குரலை, எங்களை விலைக்கு வாங்குவதற்கு இந்த நாட்டிலே நோட்டுகள் அச்சடிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறோம். கடைசி தொண்டன் இருக்கும் வரை இந்த நியாயமான குரல் எழும்பிக்கொண்டே இருக்கும். புதிதாக சில கோரிக்கைகளையும் இந்த அரசுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்தியாவிலே இப்பொழுது ஒரு மதரசாவை நடத்துவது என்பது, ஒரு மார்க்க கல்விக்கூடத்தை நடத்துவது என்பது சவாலாக மாறியிருக்கிறது. ஒரு மார்க்க கல்விக்கூடத்தை முற்றுகையிடுகிறார்கள். அவர்களது வழிபாட்டு உரிமையை திருப்பரங்குன்றத்தை போல பறிக்கிறார்கள். ஒரு சர்ச்சை கட்டுவதற்கு இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய ஆலயத்தையோ பள்ளிவாசலையோ சர்ச்சையோ கட்டுவதற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்களில் இருந்து சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமை, அவர்கள் பள்ளிவாசலை கட்டி சர்ச்சை கட்டி அங்கே அவர்கள் வழிபாடு நடத்துவதற்கான பாதுகாப்பை இந்த தமிழக காவல்துறை தர வேண்டும். தருகிறதா என்று சொன்னால் இல்லை.
2024 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி SDPI மதுரையிலே ஒரு வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்கின்ற மாநாட்டை நாங்கள் நடத்தி இந்த சமூக நீதி அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதிலிருந்து 5 நாட்களுக்கு பின்பாக தமிழகத்துடைய முதல்வர் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் தனித்தனியாக அழைத்து உங்களது பிரச்சனை என்ன சொல்லுங்கள், நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்று சொன்னார். நாங்கள் சொன்னோம், சிறுபான்மை மக்களுடைய பள்ளிவாசல் கட்டுவதற்கு, கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் கட்டுவதற்கு மிகப்பெரிய தடை இருக்கிறது. அந்த தடையை நீங்கள் நீக்கித்தாருங்கள், எளிமையாக்குங்கள் என்று சொன்னோம். உத்தரவிடுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு வரை 1 வருஷத்தை கடந்து 1.25 வருஷத்தை தொடப்போகிறது. தமிழக அரசு எத்தனை பள்ளிவாசல்களுக்கு, தேவாலயங்களுக்கு அவர்கள் அதனை கட்டிக்கொள்வதற்கு அனுமதி வழங்கியது என்று ஒரு புள்ளி விவரத்தை தமிழக அரசால் வெளியிட முடியுமா? முடியாது, இதுவரைக்கும் இல்லை. நானும் தமிழகம் முழுவதும் எல்லா அமைப்புகளிடம் கேட்டு பார்த்து விட்டேன். ஒரு பள்ளிவாசலுக்கு கூட அனுமதி வழங்கியதாக வரலாறு இல்லை. ஆனால் முதல்வர் உத்தரவிட்டு கொண்டே இருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவேதான் நாம் வலுவாக சொல்லுகிறோம், இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவிசாயுங்கள். எங்களுக்கு ஏதோ வக்ஃபு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு என்பது அல்ல, வக்ஃபு சட்ட திருத்தம் மட்டும்தான் இருக்கிறது என்பது அல்ல. திருப்பரங்குன்றத்திலே சொன்னது போல வழிபாட்டு உரிமையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் யாரு அந்த அபூ தாயிரை 2024 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலையிலே 3:45 மணிக்கு நீங்கள் இங்கே அறுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தர்கா நேர்ச்சையை தடுத்தது யார்? புகார் அளித்தது யார்? ஏன் அவரை தடுத்தார்கள்? திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு தூபம் போட்டார்கள். ராஜா போய் அங்கே இருக்கிற சிக்கந்தர் மலையை பெயர்த்தெடுத்து கோரிப்பாளையத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அனுமதி அளித்தது யார்? இதுவரை தமிழக அரசு விளக்கமளிக்கவில்லை, இதுவரை காவல்துறை விளக்கமளிக்கவில்லை. எங்களுக்கு வழிபாட்டு உரிமையை தாருங்கள் என்று கேட்டால் இல்ல அது பற்றி பிரச்சனையா என்பது எங்களுக்கு தெரியாது, அங்க போய் பிரியாணி தின்னதுதான் பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். பிரியாணி தின்றதுதான் பிரச்சனை என்று சொல்லி விஷயத்தை பூதாகரமாக்குகிறார்கள். அதை வைத்து ஒரு கலவர போராட்டத்தை நடத்திய ராஜா மீது வழக்கு பதிவு செய்த பின்பும் கூட இதுவரை அவரை கைது செய்யாமல் இருப்பது ஏன்? இதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்விகள். நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டே செல்லுகிறீர்கள். அமரனை பார்த்துவிட்டு பதில் சொல்லுகிற தமிழக முதல்வர் நாங்கள் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஏன் பதில் சொல்ல மறுக்கிறீர்கள்? நாங்கள் கேட்பது ஒன்றும் சலுகை அல்ல, நாங்கள் கேட்பது ஒன்றும் பிச்சை அல்ல, நாங்கள் ஜனநாயக உரிமையை நாங்கள் கேட்கிறோம். வழிபாட்டு உரிமை, வக்ஃபு உரிமை, இடஒதுக்கீடு உரிமை என்று சொல்லுகிற அத்தனையும் அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கிய உரிமை தானே ஒழிய நாங்கள் அரசியலமைப்பு சட்ட உரிமையிலிருந்து கிஞ்சிட்டும் நாங்கள் சலுகைகளை எதிர்பார்க்கவில்லை. சட்டத்திற்கு புறம்பாக சலுகைகள் தாருங்கள் என்று கேட்கவில்லை, சட்டத்திற்கு உட்பட்டு எங்களுக்கான உரிமையை தாருங்கள் என்று கேட்கிறோம். இந்த உரிமைக்காக வேண்டித்தான் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை பாதிக்கிற, எங்களது உரிமைகளை, உணர்வுகளை பாதிக்கிற எந்த சட்ட திட்டங்களாக இருந்தாலும் ஜனநாயக அறவழி அடிப்படையில் அதனை நாங்கள் முறியடிப்போம், முறியடிப்போம், முறியடிப்போம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒன்றிய அரசு வக்ஃபு திருத்த சட்டத்தை ஒருபொழுதும் நாடாளுமன்றத்திலே அதனை நடைமுறைப்படுத்த கூடாது. அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த எத்தனிக்கிற அத்தனை வகையிலும் அதனை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதனை முறியடித்திட வேண்டும். 1991 வழிபாட்டு உரிமை சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு திருப்பரங்குன்றம் போல உள்ள பகுதிகளுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு, போராட்ட வழிமுறைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். மக்களை மதங்களாக பிளவுபடுத்த துடிக்கிற சங்கபரிவார சக்திகளுடைய செயல்பாடுகளுக்கு முடிவு கட்டிட தமிழக அரசு முன்வர வேண்டும் என்கிற எங்களது கோரிக்கைக்கு தமிழக அரசு செவிசாய்த்திட வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை அவர்களை சக்திப்படுத்துவதற்கான, எம்பவர்மெண்ட் செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த சமூகம் கேட்கிற கோரிக்கைகளை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றி தந்திட வேண்டும். அதற்கு இந்த போராட்டம், அதற்கு இந்த மாநாடு, அதற்கு இங்கே உரையாற்றிய தலைவர்களுடைய உரை அதற்கு ஒரு காரணமாக அமையட்டும் அமையட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை நீண்ட காலத்திற்கு பின்பாக
இந்த தெருவிலே இப்பொழுது நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு கூட்டத்திலே சென்னையிலே பங்கெடுப்போம். அந்த கூட்டம் என்பது வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்திலே இல்லாமலாக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது என்று சொல்லுகிற வெற்றி செய்தியை சொல்லுகிற வெற்றி விழாவாக அந்த மாநாடு அமையட்டும் என்று சொல்லி மிகச்சிறப்பான மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த சென்னை வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், இந்த மத்திய சென்னை மாவட்டம் உள்ளிட்ட இதற்காக பாடுபட்ட மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட எம்முடைய அருமை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றிய மாநில தலைவர் அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களுக்கு நன்றி.